இன்று 31/1/2026 விசுவாவசு வருடம் தை 17 சனிக்கிழமை. வளர்பிறை திரையோதசி திதி காலை 8:02 மணி வரை. அதன் பின் சதுர்த்தசி திதி திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை 3:04 மணி வரை. அதன் பின் புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் காலை 9 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் இரவு 8:13 மணி வரை. விருச்சிகம் அதன் பின் தனுசு. பொது நவக்கிரக வழிபாடு கரிநாள். சூரிய உதயம் காலை 6:40 மணி. அஸ்தமனம் மாலை 6:13 மணி. சந்திர உதயம் மாலை 4:40 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 5:52 மணி. மேஷராசி அன்பர்களே, எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். நேற்று வரை இருந்த பிரச்சனை விலகும். வியாபாரத்தில் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உழைப்பிற்குரிய பலன் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். நினைத்த வேலை நடந்தேறும். ரிஷபராசி அன்பர்களே, பண தேவை பூர்த்தியாகும் நாள். உற்சாகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்குவீர். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் பிரபலமடைவீர். சுய தொழில் செய்து வருவோர் எதிர்பார்ப்பு நிறைவேறும். நேற்றைய எண்ணம் நிறைவேறும். மிதுனராசி என்பர்களே, குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். எடுக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். யோசிக்காமல் செய்யும் வேலைகளிலும் இன்று வருமானம் வரும். பண வரவு அதிகரிக்கும். உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்வீர். உங்கள் மதிப்பும் உயரும். கடகராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். அலைச்சல் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவும் நெருக்கடியும் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பொருளாதார நிலை உயரும். நேற்றைய வேலை நடக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் நிதானமுடன் செயல்படுவீர்கள். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். சிம்மராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வரவேண்டிய பணம் வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எடுத்த வேலையில் லாபம் உண்டாகும். பழைய கடன்கள் வசூலாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். விருப்பம் பூர்த்தியாகும். கன்னிராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பணம் வரும். செயல்களில் கவனமாக இருப்பது அவசியம். புதிய நபர்களை நம்பி எந்த வேலையிலும் இன்று ஈடுபட வேண்டாம். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். வியாபாரத்தை விரிவு செய்வீர். துளாராசி அன்பர்களே, பெரியோர் ஆதரவால் வேலை நடக்கும். தெய்வ அருளால் நினைத்த செயல் நடக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு அதன் வழியே லாபம் காண்பீர். தடைப்பட்ட வேலை மீண்டும் தொடரும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். விருச்சிகராசி என்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். இன்று தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். மனதில் குழப்பம் உண்டாகும். எதையோ இழந்தது போல் வருத்தமடைவீர். பண விவகாரத்தில் கவனம் தேவை. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் பிரச்சனை தேடி வரும். வேலையில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்ப்பு இன்று எளிதாக நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சச்சரவு நீங்கும். உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எடுக்கும் முயற்சி லாபம் தரும்.
திட்டமிட்ட வேலை நடக்கும், எதிர்பார்த்த பணம் வரும். மகர ராசி அன்பர்களே, விருப்பம் நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும், எதிர்பார்த்த பணம் வரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும், உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை நடத்தி முடிப்பீர். இழுபறியாக இருந்த விவகாரம் முடியும். கும்பராசி அன்பர்களே, நினைப்பது நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர். உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும். சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர். தடைகளை தாண்டி வெற்றி அடைவீர். பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர். மீனராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். திட்டமிட்டிருந்த வேலைகளை போராடி முடிப்பீர். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலையின் காரணமாக திடீர் பயணம் ஏற்படும். செய்து வரும் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும்.